ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட குமரி கோஸ்டல் கிச்சனில் சூப்பரான ஒரு ரெசிபி இறால் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் சின்ன சின்னதாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சின்ன சின்னதாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 2-3 வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு பச்சை மிளகாவை சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாகிறது வரைக்கும் அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதோட 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பொதுவாகவே நான்வெஜ் பண்ணுறப்போ மஞ்சள் தூள் சேர்க்கறது ரொம்ப நல்லது. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுல்ல கழுவி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிற இறால் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 சின்ன உருளைக்கிழங்க நான் வேக வச்சு மசிச்சு சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய உருளைக்கிழங்கா இருந்துச்சுன்னா ஒரு உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு சேர்த்துக்கோங்க. இதோட வதக்கி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துருங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலையை நறுக்கி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா கையில கொஞ்சம் உருண்டையா மாவு எடுத்துக்கோங்க. இதை இன்னொரு கையில வச்சு உங்களுக்கு என்ன ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருங்க. அப்புறமா ஒரு பவுலில் கொஞ்சம் மைதா மாவை தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா ரஸ்க் பவுடரில் இந்த மாதிரி புரட்டும் போது அது இதில் நல்லா ஒட்டி பிடிக்கிறதுக்காகத்தான். உங்ககிட்ட பிரெட் க்ரம்ஸ் இருந்துச்சுன்னா பிரெட் க்ரம்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை இப்போ சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தால் போதும். ஒரு பக்கம் பொரிஞ்சதும் மறுபக்கத்துக்கு திருப்பி போட்டுருங்க. இப்போ இது நல்லா பொன்னிறமா பொரிஞ்சு தயாராயிடுச்சு. இது ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். நீங்களும் இந்த மாதிரி இறால் கட்லெட்டை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்மளோட இறால் கட்லெட் எல்லாமே தயாராயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ருசியாக சாப்பிடுங்க, ருசிச்சு சாப்பிடுங்க.